வருங்க. அதுக்கோசரம் தான் டெய்லி வருங்க. டெய்லியுமே வருங்க. ஆனால் வந்து நைட்டில் தான் வருது, பகலில் வராதுங்க. நைட்டு காட்டுக்குள்ளே இருக்கிற இந்த ஒரு கோவிலுக்கு வாரத்தில் 3 நாள் மட்டும்தாங்க அலோவ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து மனசு அமைதியாக இருக்கணும், மன நிம்மதி வேணும் அப்படின்னா இந்த ஒரு கோவிலுக்கு வந்து போயிட்டு வரலாங்க. இந்த கோவில் வந்து காட்டுக்குள்ளே இருக்கிறனால நமக்கு அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் செட் தருங்க. நாங்களும் குடும்பத்தோடு அந்த கோவிலுக்கு வந்து போயிருக்கிறோம். ஸோ நாங்கள் அந்த கோவிலுக்கு எப்படி போகணுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ வாங்க போகலாம். வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்ல வளமுடன் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேங்க. இப்போ இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா கொம்புதூக்கி மாரியம்மன் கோவிலுக்கு தான் நம்ம வந்து ஃபேமிலியாக போயிட்டுருக்குறேங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது மாதிரி கோவில் வீடியோ அண்ட் தென் விலாகெல்லாம் வந்து நிறைய அப்லோடு பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை பார்க்காதவங்க வந்து பாருங்கள். நம்ம சேனல் இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் தான் இருக்குங்க. இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. மேற்கொண்டு பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றிங்க. ஸோ நம்ம இப்போ அந்த கோவிலுக்கு தான் வந்து போயிட்டுருக்குறோம். நம்ம வீடியோ வழியாக நீங்களும் அந்த கோவிலை பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ வாங்க கண்டினியூவாக பார்க்கலாம். இப்போ அந்த கோவிலுக்கு தான் நம்ம வந்து போயிட்டுருக்குறோங்க. கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் அந்த கோவிலில் எந்த கடையுமே வந்து இருக்காதுங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா முன்னாடியே வந்து வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு போயிருங்க. ஏன்னா அந்த கோவில் வந்து மலைக்கு அடிவாரத்தில் இருக்கிறனால எந்த கடையுமே இருக்காது. அதனால தான் நான் சொல்கிறேன். அடுத்து இது மாதிரி ஒரு தோட்டத்து வழியாக தான் போகிற மாதிரி இருக்குங்க. இந்த கோவில் வந்து ஃபஸ்ட்டு நான் எங்கே இருக்குதுன்னு சொல்லிடுறேன். ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் தாங்க லொக்கேட் ஆகிருக்குதுங்க. அதாவது அத்தானி வரணும் ஈரோட்டிலேருந்து. அப்புறம் அத்தானிலேருந்து ஒரு காட்டுக்கு ஒரு மலைக்கு அடிவாரத்தில் தான் அந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்குங்க. நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கம்பல்சரி சாப்பிட்றதுக்கு வந்து எதாவது வாங்கிட்டு போயிருங்க. ஏன்னா மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு தான் நம்ம அங்கே போகிறதுங்க. நம்ம பசி எடுத்துச்சு அப்படின்னா மனசு அமைதி கிடைக்காது. ஸோ சாப்பிட்றதுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே வாங்கிட்டு ப்ரிப்பேர்டாக போயிருங்க. நாங்கள் அது மாதிரி தான் என்ன பண்ணோம் அப்படின்னா அத்தானிலே வந்து சாப்பிட்றதுக்கு தேவையானது எல்லாமே ஸ்நாக்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு கிளம்பிட்டோம். இன்றைக்கி நம்ம இந்த கோவிலுக்கு வந்து நாங்கள் ஃபேமிலியாக தான் போயிருக்கிறோங்க. நம்ம வீடியோவில் கண்டினியூஸாக பார்க்குறோங்க எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கோம். நாங்கள் எல்லா விலாகுமே வந்து ஒரு ஃபேமிலியாக தான் போவோம். ஸோ அது வரைக்கும் வந்து எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அப்புறம் இதான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட்டோட என்ட்ரன்ஸுங்க. அந்த போர்டுலேயே வந்து தெளிவாக போட்டிருப்பாங்க. உள்ளே வந்து எந்த ஒரு பிளாஸ்டிக்குமே வந்து அலௌடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அப்புறம் நம்ம வந்து எந்த ஒரு அனிமல்ஸையும் வந்து நம்ம துன்புறுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. அந்த போர்டு படிச்சுட்டு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து உள்ளே போய்க்கலாம். இல்லை நான் காட்டுக்குள்ளே போகிறது இதுதான் ஃபஸ்ட்டு டைம் அப்படின்னா கொஞ்சம் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம வண்டியை வந்து வெளியே விட்டுட்டு உள்ளே போகும்போது ஒரு கிலோமீட்ரு இல்லைங்க 3/4 கிலோமீட்ரு வந்து நம்ம உள்ளே நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் போகிற வழியிலே வந்து நம்ம கோவிலுக்கு போகிறனால கை கால் மூஞ்சிலாம் கழுவிட்டு தான் நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்குங்க. நான் முன்னாடியே சொல்லிடுறேங்க, இந்த கோவிலுக்கு வந்து நம்ம உள்ளே வந்து கிட்டத்தட்ட 3/4 கிலோமீட்டர் வந்து நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஒரு சில பேர் என்ன யோசிப்பீங்க அப்படின்னா கோவில் வரைக்குமே பைக் போயிட்டால் நல்லாயிருக்கும், நம்ம நடக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. அப்படி கிடையாது. இந்த கோவிலுக்கு நடந்து தான் போய் நம்ம சாமி கும்பிட்ற மாதிரி இருக்குங்க. ஸோ அதனால தான் வந்து நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அப்புறம் போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஒரு குட்டி கோவில் இருக்கும். இங்கேயும் சாமி கும்பிட்டு நம்ம போகிற மாதிரி தான் இருக்கும். அங்கே ரைட் சைடில் தெரியுது பார்த்திங்களா, அந்த கல் ஃபுல்லாகவே வந்து எல்லாம் அடுக்கி வச்சுருக்குறாங்க வேண்டுதலுக்கோசரம். நானும் அதே மாதிரி ஒரு வேண்டுதல் வச்சேங்க. ஸோ அந்த வேண்டுதலுக்காக தான் நான் கல் தேடி இப்போ உள்ளே போயிட்டுருக்குறேன். அது ஏன் நேரமாக என்னன்னு தெரியல, ஒரே சைஸில் வந்து கல் கிடைக்க மாட்டேங்குதுங்க. அதாவது நம்ம இப்போது அடுக்கி வச்சோம்னா லைனாக வந்து கல் நிற்கணுங்க, ஒன்று மேலே ஒன்று வந்து நிற்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து நிற்கிறதுக்கொசரம் கல் தொலாம்னா வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஒன்று என்னென்னா நல்லா பெரிய பெரிய கல்லாக இருக்குது, இல்லையா ரொம்ப குட்டி 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 கல்லாக இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப நேரம் கழித்து நீண்ட நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு 3 கல்லை பிடிச்சி கொண்டு வந்துட்டேன். அப்புறம் என் வீட்டுக்கார் பார்த்து போட்டு இந்த கல்லுக்கோசரமா நீ இவ்வளோ நேரம் தொலாவிட்டு இருந்த அப்படின்னு கேட்டார். பரவாயில்ல நான் கண்டுபிடிச்சிட்டேங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு 3 கல்லை எடுத்துகிட்டு போயாச்சுங்க. அப்புறம் போயிட்டு திரும்பவும் சாமி கும்பிட்டு என்னோடய வேண்டுதலுக்கோசரம் நானும் வந்து கல் வச்சுட்டு வந்துட்டேன். இது கல்லுன்னு சொல்லக்கூடாதுங்க, அவங்க வேறு என்னமோ சொல்லுவாங்க. பட்டு எனக்கு அது மறந்துடுச்சு அந்த ஒரு வார்த்தை. நான் அந்த கல் வைக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்காரன்ட்டு அடுத்தவங்க வீட்டை கழிச்சு விட்றாத, அந்த பாவம் நமக்கு வந்து சேர்ந்துரும் சாமி அப்படின்னாரு. இல்லைங்க நான் வந்து கரெக்டாக வச்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மற்றவங்க வீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கழிச்சு விடலைங்க.
நமக்கு வேணுன்றதை மட்டும் வீடு கட்டிட்டு கரெக்டாக கல்லை வச்சு வீடு கட்டிட்டு வந்துட்டேன். அதுவும் இந்த கல் வச்சு வீடு கட்டுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரிஸ்க்காக இருந்துச்சு. அப்புறம் கடவுள்கிட்ட ஒரு வழியாக வேண்டிட்டு வந்தாச்சு. இதான் பார்த்திங்கன்னா கோவிலோட என்ட்ரன்ஸுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி அது வந்து ஒரு நம்ம எப்படி சொல்கிறோம், ஒரு பெரிய கோவில்லாம் வந்து கிடையாதுங்க. ஒரு சின்ன கோவில், ஆனால் சக்தி வாய்ந்த அம்மன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கோவிலில் வந்து கொண்டம்லாம் இறங்குறாங்க. அப்புறம் நாங்கள் சாமி கும்பிட போகும்போதே பார்த்திங்கன்னா ஆடு வந்து குட்டி போட்டிருந்துச்சுங்க. இது வந்து எங்களுக்கு ஒரு நல்ல சகுனம் மாதிரியும் தெரிஞ்சிச்சு. அப்புறம் இந்த ஆட்டுக்குட்டியை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே பழைய ஃப்ளாஷ்பேக்லாம் ஞாபகம் போயிடுச்சுங்க. நான் சின்ன வயசில் ஆடு மாடெல்லாம் மேய்ச்சிட்டு இருந்த ஒரு ஞாபகம் வந்துருச்சு. சரி, அப்படியே அந்த ஒரு ஃபீலிங்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா லைனாக சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். இங்கே வந்து நம்ம கோபுரம்லாம் எதுவும் சாமியெலாம் வந்து கட்டி வைக்கலைங்க. அங்கங்கே சாமி இது மாதிரி தான் இருப்பாங்க. ஒவ்வொரு இடத்துலையே பார்த்திங்கன்னா நம்ம சாமி கும்பிட்டு அடுத்து வந்து சாமி கும்பிட போகிற மாதிரி இருக்கும். அங்கே வந்து நான் ஆளுங்க இல்லாதனால இது டீட்டெயில்ஸ்லாம் வந்து கேட்க முடியலைங்க. அதாவது இது என்ன சாமி, ஒவ்வொரு சாமியும் வந்து தனித்தனியாக இருந்தாங்க. ஸோ என்னென்ன சாமி அப்படின்ற மாதிரி கேட்க முடியல. இந்த கோவிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாரத்தில் 3 நாள் மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. அது எந்தெந்த டேஸ் பார்த்திங்கன்னா புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. நான் தான் சொன்னனுங்களே அந்த ஆடெல்லாம் வந்து மேய்ச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க. நாங்கள் போன டைமில் ஆடெல்லாம் சும்மா குபுன்னு ஒட்டுக்காக வந்துச்சிங்களா. அதை பார்க்குறதுக்கே ரொம்பவுமே ஒரு மாதிரி மனசுக்கு சந்தோஷமாகவும் இருந்துச்சு. அப்புறம் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா வர மாசி 28 வந்து நோம்பின்னு சொல்லியிருந்தாங்க. மாசி 28 வந்து புதன்கிழமைன்னு சொன்னாங்க. ஸோ அந்த அன்னைக்கு நோம்பி. ஸோ யாராவது வந்து ஈரோடு சரௌண்டிங்கில் இருந்தீங்க அப்படின்னா அந்த கோவிலுக்கு வந்துட்டு போகலாங்க. அது மாதிரி இந்த கோவிலோட ஓப்பனிங் டைம், க்ளோசிங் டைம் பார்த்திங்கன்னா அந்த நோம்பி டைமில் மார்னிங் 6 மணிக்கு வந்து உள்ளே வந்துடுவாங்க. அது மாதிரி ஈவினிங் 6 மணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா முடிஞ்சிருங்களாமா. எத்தனை நாள் நோம்பி? ஒரே நாள் தாங்க, புதன்கிழமை மட்டும்தான். ஒரே நாள் நோம்பிங்களா? இங்கே உள்ள 6 மணிக்கு வெளியே, அப்புறம் எல்லாம் வெளியே போயிடுவாங்க. அப்புறம் எப்போ வருங்க, அதுக்கோசரம் தான் டெய்லி வருங்க. டெய்லியுமே வருங்க. ஆனால் வந்து நைட்டில் தான் வருது, பகலுக்கு வராதுங்க. நைட்டு நம்ம இந்த கோவிலுக்கு வந்தோம்னா ரிலாக்ஸாக சாமி கும்பிட்டு அப்புறம் ஏதாவது சாப்பாடெல்லாம் கொண்டு வந்தோம்னா சாப்பிட்டு அப்புறம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஜாலியாக போய்க்கலாங்க. ரெண்டாவது வந்து இங்கே நான்வெஜ் வந்து அலோடு இல்லை அப்படின்ற மாதிரி அந்த சாமி வந்து அந்த பூசாரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே வந்து காட்டு விலங்குகள்லாம் வந்து அதிகமாக இருக்குங்க. ஸோ நம்ம நான்வெஜ் கொண்டு வந்து சாப்பிடும்போது அந்த ஸ்மெல்லுக்கோசரமே வந்து அந்த அனிமல்ஸ்லாம் வந்து நம்மளை அட்டாக் பண்ண வரலாம். ஸோ அதுக்கோசரம் தான் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் நாங்கள் வந்த டைமிங் பார்த்திங்கன்னா கரெக்டாக மதிய டைமில் வந்திருந்தோம். ஸோ நாங்கள் போகும்போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அமைதியாக இருந்துச்சு. அப்புறம் கோவிலில் வந்து கூட்டமே இல்லைங்க. நாங்கள் போன டைமில் நாங்கள் வெள்ளிக்கிழமை நாளில் தான் போயிருந்தோம். கூட்டமும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. அப்புறம் அவ்வளோ அமைதியாக இருந்துச்சுங்க. என்னமோ நம்மளோட உலகத்தை மறந்துட்டு வேறொரு உலகத்துக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுங்க. அப்புறம் நாங்களும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் கிளம்பிட்டோம். சரி, இதுக்கு மேலே வந்து நம்ம இந்த ஒரு காட்டுக்குள்ளே இருந்தால் நமக்கு தான் டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா இங்கே இருக்க ஆளுங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க ஊராளி ஆளுங்களே கிளம்பும்போது நம்ம இதுக்கு மேலே இங்கே இருக்க நமக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். ஆனால் அந்த கோவிலுக்கு வந்து போயிட்டு வந்தோம்னாவேங்க மனசுக்குள்ளே ஒரு அவ்வளோ அமைதியாக இருக்கும். நமக்குள்ளே ஒரு இணை புரியாத ஒரு சந்தோஷமாக இருக்குங்க. நமக்குள்ளே எத்தனை ஒரு கஷ்டம் இருந்தாலுமே வந்து பறந்து போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுங்க. அப்புறம் நாங்களும் பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். நான் என்ன பண்ணேன்னா அவசர கோளாறுங்க, மேலே ஏறி சுற்றி பார்க்கலான்னு போயிட்டேன். அப்புறம் எல்லாம் கிளம்பவும் டக்குன்னு இறங்கி நானும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கோவிலில் வேண்டுதலுக்கோசரம் தான் கட்டி விட்டுருந்தாங்க. ஸோ நம்ம வீடியோவில் வந்து நம்ம சேனலில் நிறைய விளாக் வந்து போட்டிருக்கிறேன். ஸோ பார்க்காதவங்க பாருங்கள். பாய்.